அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம எஸ்பிஎஸ் சோலார். இப்போ இன்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வில்லேஜுக்குள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். இது யூஸ் பண்ணியிருக்க பேனில் பார்த்தீங்கன்னா 540 மூணாவது தாப்காட்டில் பைபேசில் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஷீட்டில் நம்ம ட்ரில் பண்ணி அதில் நெட் பெல்ட் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவும் ஆகாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 அடி இதுதான் வச்சிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு பைபேசில் ஒர்க் பண்ணும். நம்ம மின் பக்கம் பார்த்தீங்கன்னா 420 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பின் பக்கம் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா 545 வாட்ஸ் வந்து டோட்டலாக பவர் வந்து வாட்ஸ் வந்து பேனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சோலார் போன் பண்ணால் மறக்காம ஸ்கிரீனில் தெரியாமல் இருக்கணும். 1 kV 2 kV 3 kV எத்தனை கேவி இந்த கால் பண்ணுங்க, பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது யூஸ் பண்ணியிருக்க அவுட்புட் ஒயர் எடுக்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு அவுட்புட் எவ்வளோ வோல்ட் வருதோ அந்த அவுட்புட் டேரெக்டாக நம்மளுக்கு இன்வெர்ட்டருக்கு போகும். அப்படி இன்வெர்ட்டருக்கு போக கம்மியான ஒயர் ஸ்கொயரும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்காது. நீங்கள் எப்போ சோலார் போட்டாலும் அதுலேருந்து அவுட்புட் ஒயர் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் எப்போவுமே 4 ஸ்கொயர் எம்ஏ தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வோல்ட்டு இது ஆகாத நம்மளுக்கு டேரெக்டாக வந்து லோடு கிடைக்கும். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்பு, அப்புறம் ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேன் மட்டும் தான் லோடு. அதனால் நம்ம ஒரே ஒரு பேனல் மட்டும் தான் போட்டு எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது அப்புறம் சார்ஜி அப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு கொட்டாய்க்கு ஒரு லைட்டு, அவ்வளோதான். எல்லாமே லோடு இவ்வளோ தான். யூஸ் பண்ணி இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கில் 24 வோல்ட்டு 2500 விஏ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எம்சிபி வச்சு டேரெக்டாக 8 வந்து லைனு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்கோம் லைனு. அப்போ யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 100 H 2 பேட்டரி, டியூப்லர் பேட்டரி. இப்போ லோடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்மளுக்கு காட்டும் எவ்வளோ லோடு வருது, எவ்வளோ வாட்ஸ் வருது, எல்லாமே நம்மளுக்கு இதுலேயே காட்டும். டிஸ்பிளேல எல்லாமே லேட்டஸ்டான டெக்னாலஜியான கொண்ட இன்வெர்ட்டர் தான். பிடிஎல் சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு 2 பேட்டரி போட்டிருக்கோம். நம்மளுக்கு ஒரு 5 மணி நேரத்தில் நம்மளுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வர ஃபுல்லுமே நம்மளுக்கு லோடு டேரெக்டாக எடுக்கும். பகலில் நம்மளுக்கு 12 மணிக்குள்ள சார்ஜ் ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் வர லோடு ஃபுல்லு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேன்லேருந்து வர லோடு தான் வரும். அப்புறம் ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 வாட்ஸ் எடுத்தனா கூட மொத்தமே 200 வாட்ஸ் தான் நம்ம லோடு எடுக்கும். அதுக்கப்புறம் வரது ஃபுல்லும் நம்மளுக்கு பேட்டரிக்கு போயிடும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி மீட்டிங்கு சோலார் போனால் மறக்காம நம்மளுக்கு கால் பண்ணுங்க, பண்ணி கொடுக்குறோம்.